வெல்கம் டு அபிராமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எம்மியான ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து கத்திரிக்காய் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த கத்திரிக்காயில் சாம்பார், வத்த குழம்புலாம் பார்த்துருக்கீங்க, பச்சடி மாதிரி பார்த்துருக்கீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், தக்காளி, ஒரு துண்டு பெருங்காயம், புளி, உளுத்தம்பருப்பு, ஒரு 10 to 12 காஞ்ச மிளகா, அப்புறம் தனியா. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், அப்புறம் அந்த சின்ன துண்டு பெருங்காயம், அப்புறம் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா வந்து குறைச்சியும் போட்டுக்கலாம், இல்லை அதிகப்படுத்தியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, தனியா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து ஒரு கலர் மாதிரி வாசனை வர இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இது ஆறிட்டுருக்கிற ஸ்டேஜில் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அப்புறம் தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இந்த கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் கலர் மாறின உடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய், தக்காளி, புளி இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்ச அந்த உளுத்தம்பருப்பு, மிளகா, அப்புறம் இந்த தக்காளி, கத்திரிக்காய், புளி எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா பச்சடி சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பச்சடிக்கு தாளிப்பு பண்ணணும். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் இந்த பச்சடியை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி ரெடி. இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நியூ ரெசிபீஸ்லாம் வந்து பார்க்க அபிராமிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.